வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க சிறுதும்பை செடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. வண்ணத்து பூச்சி கூட இதில் தாங்க தேன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசில் நான் கூட இந்த பூவை பிடுங்கி தேன் வருமானு சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. லைட்டாக தாங்க வரும். ஓகே நண்பர்களே, இதோட மருத்துவ குணம் என்னன்னு பார்ப்போம். தும்பை செடியை ஆயுர்வேதத்தில் துரோண புஷ்பின்னு சொல்லுவாங்கங்க. தும்பைப்பூவையும் பெருங்காயத்தையும் அரைச்சி சுத்தமான எண்ணெயில் கலந்து காய்ச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை ஒரு சொட்டு மட்டும் காதுக்கு விட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதில் இருந்து வர்ற அந்த சீல் வடிதல் குணமாகுங்க. தும்பை சாற்றோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தோலில் பூசி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோலில் இருக்கிற சொறி சிரங்கெல்லாம் நீங்கிருங்க. இந்த இலைச்சாரை கொஞ்சோண்டு மூக்கில் இட்டு உறிஞ்சி நல்லா தும்முனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையில் இருக்கிற நீர் தலைவலி போன்றவை சரியாயிருங்க. தும்பை இலைச்சாறு 25 மில்லி அளவு எடுத்து பாம்பு தீண்டியவர்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 தடவை அவங்களுக்கு பேதியாகும். பேதியான உடனேயுமே சரியாயிருங்க. பாம்பு தீண்டியவர் மயக்க நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த இலைச்சாற்றை எடுத்து அவங்க மூக்கில் விடணுங்க. இப்படி விடும்போது மயக்கம் கண்டிப்பான முறையில் தெளிஞ்சிரும். அப்படி தெளியலைன்னு வச்சுக்கோங்களேன், அவரை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. தும்பை இலையையும் கீழாநெல்லி இலையையும் சம அளவு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே அரைச்சி சுண்டக்காய் அளவு ஒரே ஒரு டம்ளர் பசும்பாலில் கலந்து 2 வேளையும் குடித்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரற்ற மாதவிடாய் சீராகுங்க. தும்பைப்பூ, நந்தியாவட்டப்பூ, புளியம்பூ, புங்கம்பூ, எல்பூ, திப்பிலி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு கண்மை மாதிரி தயாரித்து கண்ணுக்கு தீட்டி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளெழுத்து மாறுங்க, கண் பார்வை தெளிவடையும். அதிகாலையில் தும்பைப்பூவை பசும்பால் விட்டு அரைச்சி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீராத விக்கலும் நின்றுங்க. தேள் யாராச்சும் கொட்டிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த தும்பை இலையையும் தேள் கொடுக்கு இலையையும் அரைச்சி உள்ளுக்குள்ளே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேள்கடி விஷம் நீங்குங்க. தும்பைப்பூவையும் ஆடு தீண்டாப்பாலை விதையையும் அரைச்சி பசும்பாலில் கலந்து குடித்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்மை அதிகரிக்குங்க. தும்பைச்சாறு, முசுமுசுக்கைச்சாறு, வல்லாரைச்சாறு இதோட சீரகம் சேர்த்து சூரணை மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதய பலவீனம் நீங்குங்க. இதோட இலை மற்றும் பூவை நல்லா காய வச்சு பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாள்பட்ட இளைப்பு நோய் குணமாகுங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி குடித்தாலும் நாக்கு வறட்சியாகவே இருக்குங்க. இப்படி இருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், தும்பப்பூவை தண்ணியோட போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. கொதித்த பிறகு நல்லா இறக்கி வச்சு ஆறினவுனையும் அதில் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாவு வறட்சி சரியாகுங்க.